நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்களுக்கு உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்களா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கைரேகை என்பது மிகவும் ஒரு அற்புதமான கலை. இந்த கலையை கற்றுக்க நீங்கள் முன் வந்திருக்கிறது மிகவும் சிறந்த அமைப்பு. இப்போ நம்ம சதுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கையில் சதுரம் எங்கு இருந்தால் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 34 அதிர்ஷ்ட குறிகள் அபூர்வ குறிகள்ல சதுரம் கையில் எந்த இடத்துல இருந்தாலும் மிகவும் சிறப்பு. ஒரே ஒரு குறி, இந்த குறி எங்க இருந்தாலும் பாதுகாப்பு, நல்ல ஒரு வருமானம், நல்ல சிறப்பான அமைப்பு. இந்த சதுரம் எங்க இருந்தாலும் மிக சிறந்த அமைப்பு. அந்த சதுரம் கையில் இருந்தால் அவர்கள் செல்வத்தை கண்டு மயங்க மாட்டார்கள். வாழ்வில் வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வரும். அதை கண்டு அவங்க மயக்கமடைய மாட்டார்கள். சதுரம் பாதுகாப்பு, எங்கு இருந்தாலும் பாதுகாப்பு. எந்த இடத்துல இருந்தாலும் சதுரம் கெடுதல் இல்லாத ஒரு அமைப்புனா சதுரம் மட்டுமே. மித்த எந்த குறிகள் இருந்தாலும் இடத்துக்கு இடம் மாறுபடும். சதுரமும் மாறுபடும், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இருந்தாலும் அது பாதுகாப்பை குறிக்கக்கூடியது சதுரம். வெற்றி, புகழ், செல்வம் எல்லாத்தையும் குறிக்கும். இப்ப குறிப்பா நம்ம குருமேட்ல சதுரம் இருக்கு சார். குருமேட்ல இந்த மாதிரி ஒரு சதுரம் இருக்கு, மிகவும் சிறந்த அமைப்பு. இந்த குருமேட்ல சதுரம் இருந்தா தொழில் மூலம் வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு. தொழிலில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பார்கள். தொழிலதிபர் நிறைய கையில் இந்த மாதிரி சதுரம் இருக்கும். அவர்கள் 1000 பேர் 10,000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருப்பார்கள். செல்வத்தை கண்டு மயங்க மாட்டார்கள். இவர்கள் செல்வம் வரும். அதை கண்டு மயக்கம் அடையாமல் வாழ்வில் நல்ல ஒரு தயால குணம், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், ஒரு பதவி, ஒரு நல்ல ஒரு உயரிய எண்ணம் இருக்கும். வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க. இப்ப சனி மேட்ல ஒரு சதுரம் இருக்கு சார். சனி மேட்ல சதுரம் இருந்தா அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து நிம்மதியான ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. சனி மேட்ல கஷ்டம் இருந்தா சனி மேடு துன்பமான மேடு, ஒரு மன சோகமான மேடு. இதுல சதுரம் இருந்தா மிகவும் சிறந்த அமைப்பு. அந்த சனி மேட்ல சதுரம் வருது, எந்த விபத்து, கண்டம் இதுல இருந்து தப்பிச்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சூரிய மேட்ல ஒரு சதுரம் இருக்குன்னா உங்களுக்கு புகழ்ல எந்த விதமான பங்கமும் வராது. கலைத்துறையில் நல்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. முயற்சி செய்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். கலைத்துறையில் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது சூரிய மேட்டில் சதுரம். இப்போ புதன் மேட்ல ஒரு சதுரம் இருக்கு சார். வியாபாரத்துல நஷ்டம் வரும். அந்த நஷ்டம் வராம காப்பாத்துறது சதுரம். சதுரம் இருக்குதுன்னா வியாபாரத்தில் நஷ்டம் வராம காப்பாற்றும். இப்ப செவ்வாய் மேட்ல 3 செவ்வாய், இங்க கீழ் செவ்வாய், இது மேல் செவ்வாய், இது செவ்வாய் சமவெளி. இதுல 3ல எங்க சதுரம் இருந்தாலும் மிக சிறந்த அமைப்பு. சேவை சார்ந்த துறையில் உங்களுக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்ததுன்னா சண்டை சச்சரவு வந்து காப்பாற்றி நல்ல ஒரு நிலைக்கு, நல்ல ஒரு உடலை நல்ல திடகாத்திரமா வச்சிருக்கிறதுக்கு இந்த சதுரம் உதவும். இப்ப புதன் சந்திரமேட்ல சதுரம் இருக்கு சார். தண்ணியில உங்களுக்கு கண்டம் வந்தால் அந்த கண்டத்தில் இருந்து காப்பாற்றப்படுதலை குறிக்கும். இப்ப சுக்கரமேட்ல சதுரம் இருக்கு. சுக்கரமேட்ல சதுரம் இருந்தா மனைவியால், அதாவது இன்ப நோய்களால் உங்களுக்கு தொல்லை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சதுரம் இருந்தால் அந்த நோயிலிருந்து விடுபட்டு குணமாகி வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நம்ம இறுதி ரேகையில சதுரம் இருக்கு சார். இப்போ இறுதி ரேகையில ஒரு சதுரம் இருக்கு. அப்ப ஹார்ட் அட்டாக் வரும். இருந்தாலும் அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். இதைதான் நீங்க தெரியும். அந்த வயசுல, எந்த வயசுல சதுரம் இருக்குதோ அந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை கண்டிப்பா வரும். அதுல இருந்து நீங்க விடுபட்டு உங்களை பாதுகாத்து நிற்கும். இப்ப நம்ம புத்தி ரேகையில ஒரு சதுரம் இருக்கு சார். உங்களுக்கு மனநோய் பாதிப்பு ஏற்படும், மன கஷ்டமா இருக்கும். அந்த மன கஷ்டம், மனநோயிலிருந்து விடுபட்டு அந்த வயதில், இந்த வயசை நீங்க கணக்கு பண்ணணும், அந்த வயதில் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது சதுரம். இப்ப அதே இந்த ஆயுள் ரேகையில சதுரம் இருக்கு சார். உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வயசுல வியாதி, ஒரு கண்டம், ஒரு ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுல இருந்து தப்பிச்சு இந்த சதுரம் உங்களை பாதுகாக்கும்.
அதே மாதிரி தான் இப்போ விதி ரேகையில எங்க சதுரம் இருந்தாலும் பொருளாதார சிக்கல், அந்த வயதில பொருளாதார சிக்கல் வரும், வேலையில பாதிப்பு வரும். இந்த சதுரம் இருந்தா அது பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. சூரிய ரேகையில சதுரம் இருக்குதுன்னா அந்த வயதில் உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும், பிரச்சனை யாராவது உண்டு பண்ணுவாங்க. அந்த சதுரம் இருந்ததுன்னா புகழ் பாதிப்பிலிருந்து உங்களை காத்து நிற்கும். இப்போ சதுரம் நடுப்புற ஒரு கையில இருக்கு சார், உள்ளங்கையில சதுரம் இருக்கு. உங்களுக்கு நிலபலம், சொத்து பத்து இதெல்லாம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சூரிய வீட்டுக்கு கீழே இருதய ரேகையில அப்படி சதுரம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நிறைய பொருள் சம்பாரிச்சு, சொத்து சம்பாரிச்சு, அரண்மனை போன்ற வீடு கட்டுவதற்கு, நிலபலம் நிறைய வர்றதுக்கு நீங்க சுயமா சம்பாரிச்சு வீடு, இடம், சொத்து இதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கீழே இந்த இடத்துல, அதாவது ஆயுள் ரேகை முடிகிற இடத்துல, இந்த இடத்துல சதுரம் இருந்ததுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு சதுரம் இருந்ததுன்னா உங்களுக்கு பூர்வீக நிலம், சொத்து பத்து இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கையில ஆக மொத்தம் சதுரம் எங்க கண்டாலும், அதாவது உள்ளங்கையில கண்டா உங்களுக்கு நிலபலம் நீங்க வாங்கி போடுவீங்க, சொத்து பத்து வாங்கி போடுவீங்க, வீடு கட்டுவீங்க, பங்களா, கார் பங்களா வசதியோட வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேடுகளில் கண்டால் அந்த மேட்டுடைய சிறப்பை அதிகப்படுத்தும், அல்லது அதுல பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும், எந்த ரேகையில் இருந்தாலும் காப்பாற்றும். அதாவது சதுரத்தை இப்ப நீங்க உங்க கையில இருக்கான்னு பாருங்க. சதுரம் இல்லாத கையே இருக்காது. நீங்க எல்லா கையும் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. சதுரம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து காப்பாற்றப்படுதலை சதுரம் குறிக்கிறது. ஒரு கையில சதுரம் இருந்ததுன்னா எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கும். சதுரம் இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு. அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகளை ஒவ்வொரு கையிலையும் சதுரம் இருக்கும். உங்க கையில சதுரம் எங்க இருக்குன்னு பாருங்க. அதாவது குருமேட்ல சதுரம் இருந்தா நீங்கள் தொழிலதிபராக முயற்சி செய்தால் தொழிலதிபராக ஆக முடியும். இது எப்போ நடக்கும்னா, உங்களுக்கு சூரிய ரேகை எந்த வயசுல ஸ்டார்ட் ஆகுதோ நடக்கும். இல்லைன்னா ஆயுள் ரேகையில இருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் உருவாகும் போது அந்த வயசுல தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சதுரம் மிகவும் சிறந்த அமைப்பு. உங்க கையில எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துல உங்களுக்கு சதுரம் இருந்தா அந்தந்த பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.